உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டியை காக்கிறவர் அவர்தான். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா? அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆகிய எல்லாவற்றையும் படைத்தவர். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, அப்பா, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழுந்து போகாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போகாது. அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்பா, நன்றி சொல்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் பிழைப்பீங்க. அவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சுருக்கீங்களா, அதனால உங்களுக்கு பிழைப்பு இருக்குது. எதுனாலே நம்ம வாழ்க்கையில் பிழைப்பும் கிடையாதுங்க. அவருடைய வார்த்தையினால் நமக்கு பிழைப்பு இருக்குது. அவருடைய வார்த்தையினால் உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் அவருடைய வார்த்தையினால் பிழைப்பு இருக்குது. இந்த வார்த்தையில் பிழைப்பு இருக்குது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அவருடைய வார்த்தையில் சுகம் இருக்குது. அவருடைய வார்த்தையில் செழிப்பு இருக்குது. அவருடைய வார்த்தையில் சந்தோஷம் இருக்குது. அவருடைய வார்த்தையில் சமாதானம் இருக்குது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. ரபலகரியா பரஷகரபா. இன்னும் அதிகமாக உங்க வார்த்தையில வளர எல்லாரும் அப்பா உங்க வார்த்தைக்குள்ள இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்க, உங்க வார்த்தையில வாழ, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்குறோம். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். இங்கே பாருங்க, சவுல் என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரவேலில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு 3000 பேரை சேர்த்துக்கிறாரு. 3000 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு. நல்ல யுத்த வீரர்கள், பெஸ்ட்டான யுத்த வீரர்கள், இஸ்ரவேலிலேயே ரொம்ப செலக்டட் பர்சனு, நல்ல மா வீரர்கள், அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் தாவீதை தேடி கொலை செய்யும்படிக்கு அப்னேர் கூட சேர்ந்து சவுல் கிளம்பி வராரு பாருங்க. ஆனால் தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் வெறும் 600 பேர் தாங்க பாருங்க. இங்கே பாருங்க, இவங்க எல்லாரும் புறப்பட்டு சீப் வனாந்தரத்திலே படுத்து கிடக்கிறாங்க. எதுக்கு? விடிந்தால் தாவீதை கொலை செய்வதற்கு. அங்கே பாருங்க, அடுத்தது பார்க்குறோம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். 12வது வசனம் பார்க்கிறோம். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவனும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா சவுலை சுத்திலும் 3000 பேர் படுத்திருக்கிறாங்க. கூட அப்னேர் படுத்திருக்கிறார். இஸ்ரவேலியே செலக்டட் பர்சன் 3000 பேர் சவுலை சுற்றி இருக்கிறாங்க. அதுவும் சவுல் பக்கத்தில் படுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் அவருக்கு நிகரானவரே கிடையாது. யுத்த வீரன், மா வீரன், பெஸ்டான ஆள் யாருக்கு? நம்பர் 1 பர்சன் யார் கேட்டிங்கன்னா நம்ம அப்னேர் படுத்திருக்கிறாரு. அவருக்கு தாவீது சொல்கிறாரு இஸ்ரேலில் அவருக்கு நிகரே கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்போ பாருங்க, கூட சவுல் படுத்திருக்கிறார். இவருக்கு உயரத்துக்கு, சவுலோட உயரத்துக்கு யாருமே இஸ்ரேலில் கிடையாது. அந்த ஒரு மாவீரன் தான் சவுலும் படுத்திருக்கிறாரு. இங்கே பாருங்க, இதுதான் விசுவாசம்.
தாவீது சொன்னார் இல்லையா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்னார். பார்த்தீங்களா? சும்மா வாயில சொல்றது, வாயில வடை சொல்றது தேவ மனுஷனுக்கு அழகில்லை. பாருங்க, அதை செஞ்சு காட்டணும். இதுதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு என்னம்மா செய்கிறோம்? எல்லாருமே பிரச்சனைகளை பார்த்து வெளியவே நிற்கிறோம். யாருக்கும் ஃபேஸ் பண்ற தைரியம் கிடையாது, அதை போய் ஜெயிக்கணுன்ற தைரியம் கிடையாது. அன்னைக்கு தாவீது என்னமா பண்ணாரு? உள்ள வந்தாருங்க. ஹல்லேலூயா! உள்ள வந்தாரு, உள்ள தாண்டி வராருங்க. ஒரு சைட்ல வந்திருந்தா கூட 750 வீரர்களை தாண்டி வருகிறார். மொத்தமாக 3000 வீரர்கள் சவுலை சுத்தி படுத்திருக்கிறாங்க. உள்ள வராரு. அதுதான் சொல்றேன், என்னன்னா விசுவாசத்தை நாம் கிரியைகளில் காட்டணும், கிரியையில காட்டணும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் வசனத்தை பார்க்கிறோம். அவரும் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு அடிக்கடி சொல்றத பார்க்கிறோம். கர்த்தர் நான் எப்போதும் முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொல்றத பார்க்கிறோம். அவரால் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன்னு அவர் கன்ஃபஸ் பண்றத பார்க்கிறோம். ஆனா அந்த கன்ஃபஸோட அவர் நிக்காம அதை கிரியையில காட்டினவர் தான் தாவீது. அதனால் தான் அவர் ராஜாவாய் மாறினார். இன்னைக்கு நீங்க ராஜாவா மாறணுமா? இங்க பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க உங்க விசுவாசத்தை கிரியைகளை காட்டுங்க. ஐயா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது ஐயா, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் வச்சு எல்லா வாக்குத்தத்தங்களையும் தூங்க வைத்து கொண்டு இருக்காதீங்க. உங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னா உங்க விசுவாசத்தை சாகடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க விசுவாசத்தை கிரியையில காட்டுங்க. 3000 பேர் செலக்டட் பர்சன், யுத்த வீரர்கள் படுத்திருக்கிறாங்க. இவரும் அபிசாய் மட்டும்தான் உள்ள போறாங்க, விசுவாசித்து போறாங்க. ஒருத்தவன் எழுமுனா போதும், கதை கந்தல், தாவீதை வெட்டி தீத்துருவாங்க. அதோட அவன் லைஃப் காலி, ரிஸ்க் தான். ஆனா தாவீது பாருங்க, அவரை நம்பி, கர்த்தரை நம்பி அவர் உள்ள போனார். உள்ள போயிட்டு அந்த செம்பியும் ஈட்டியும் தூக்கிட்டு வந்தாரு. இந்த விசுவாசத்தை கிரியையில காட்டும் போது ஆண்டவர் அங்க கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, 12வது வசனம், 1 சாமுவேல் 26:12. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பியும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். ஐயா, போகும்போது ஒரு 3000 பேரை தாண்டி போறாங்க, திரும்ப வரும்போது ஒரு 3000 பேரை தாண்டி வராங்க. ஆனா ஒருவனுக்கும், அது வசனம் சொல்லுது பாருங்க அழகா, அதை ஒருவரும் காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒருத்தனும் பார்க்கல. செலக்டட் பர்சன், பெஸ்ட் பர்சன் யா, அவங்க ஒருவனும் பார்க்கல. அதை அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனையை பார்க்குறோம்? ஐயோ 3000 பேரா பிரதர், நான் எப்படி தாண்டி போறது பிரதர்? ஒருத்தவன் முழிச்சிட்டானா, ஒருத்தவனுக்கு தெரிஞ்சிடுச்சுனா, ஒருத்தவன் அதை அறிந்துட்டானா, என்ன பண்றது? என்ன பிரதர், முட்டாள்தனமான ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் பிரதர்? நான் எப்படி இத்தனை பேரை தாண்டி போக முடியும் பிரதர்? அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்க லைஃப்ல இருக்கிற இப்போ சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமா இருக்கலாம். எல்லாரும் அந்தந்த காரியத்தில் வச்சுக்கோங்க. பெருசுன்றீங்க, ஐயோன்றீங்க, அது முடியாதுன்றீங்க. யாருக்குமே விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறேன், அதுல பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிறதெல்லாம் ஜாலி தான் பிரதர். ஆனா விசுவாசத்தை கிரியில காட்டுறதுல தான் விஷயம் இருக்குது. விசுவாசிக்கிறேன், பிசாசுகளும் விசுவாசிக்குதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுங்களுக்கும் தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்னா, நம்மளும் விசுவாசிக்கிறோம், நம்மளும் அதே கேட்டகரி தானே. பிசாசு விசுவாசிக்குது, நம்மளும் விசுவாசிக்கிறோம். என்ன வித்தியாசம் பிசாசுக்கும் நமக்கும்? பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம விசுவாசித்து நம்ம கிரியைகளை காட்டணும். அவரை விசுவாசிக்கிறோன்றதை நீ காட்டணும், ஆண்டவருக்கு காட்டணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறத நான் வாழ்ந்து காட்டணும், என் கிரியைகளில் காட்டணும், என் வாழ்க்கையில் காட்டணும், என் ஊழியத்தில் காட்டணும், என்னுடைய பரிசுத்தத்தில் காட்டணும், என் வெற்றியில் காட்டணும், என் குடும்பத்தில் காட்டணும். இவர் போனார் பாருங்க, காட்டுறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறத காட்டுறேன் ஆண்டவர். தாண்டி தாண்டி போறாருங்க, ஒரு வீரனையும் தாண்டி போறாரு. எல்லா வீரர்கள் படுத்திருக்கிறாங்க, எல்லாரையும் தாண்டி அவருக்கு ஒன்று தெரியும், எப்பா என்னோட இருக்கிற இவர்கள் எல்லாத்தையும் பெரிய வீரர்ப்பா, அவரை பார்த்துக்குவாரப்பா, நம்பி போறாரு. நம்பி போனோன்னா ஆண்டவர் என்னமா பண்ணார், இந்த 3000 வீரர்களையும், அந்த 3000 பேரை விட பெஸ்டான அப்னேர் சவுலையும் ஆண்டவர் தூங்க
தூங்க வைத்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்காக ஆண்டவர் எதை வேணா செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா, அவங்க எல்லாத்தையும் நல்லா தூங்க வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அவங்க எல்லாத்தையும் செயல்படாமல் ஆக்கி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேணாம். ஐயோ, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, ஏற்கனவே 3000 பேர் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க பிரதர், நான் போய் என்ன பிரதர் பண்ணுறது? அங்கே ஒரு ஊழியம் செய்யணுமா பிரதர், அங்கே ஏற்கனவே 3000 பேர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க, நான் போய் என்ன பண்ணுறது? பிரதர், அங்கே போய் ஒரு வேலையில் சேரணுமா பிரதர், அங்கே இருக்கிறவங்களாம் பெஸ்ட்டான ஆட்கள் பிரதர், அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ண முடியாது, எல்லாம் லெஜண்ட் பிரதர், அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா? அப்படிலாம் நினைக்காதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நித்திரையை வர செய்வார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் அவர் தூங்க வைத்து விடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது, செயல்படாது. உங்களுக்கு எதிராக அம்பை எடுத்து விடலான்னு விடுவாங்க, அம்பு ஸ்ட்ரக் ஆகிடும். உங்களுக்கு விரோதமாக துப்பாக்கி எடுத்து சுடலான்னு எடுத்து துப்பாக்கியை சுடுவாங்க, துப்பாக்கி ஸ்ட்ரக் ஆகிடும். எதுவும் வாய்க்காது, எதுவும் வாய்க்காது. இவையெல்லாம் நம் விசுவாசத்தில், உங்கள் விசுவாசத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. ஐயோ, உள்ள போயிட்டானா திரும்பி வருவானான்னு தெரியலையே, போறேன் திரும்பி வருவானான்னு தெரியலையே, போய் செத்தாலும் செத்துருவானோ அப்படின்னு இல்லை. இங்க பாருங்க, நம்ம எஃபர்ட்டை நம்ம எடுத்துடணும். பாருங்க, ஆண்டவர் பாட்டை அவர் பார்த்துக்குவாரு. என் வேலை என்ன, நான் சேனைக்குள்ள போகணும், நான் விசுவாசத்தில் இறங்கி கிரியை செய்யணும். எனக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு, எனக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் எடுத்துக்கொள்வதற்கு, நான் சுதந்திரிப்பதற்கு நான் கிரியையில நான் காட்டணும், என் விசுவாசத்தை கிரியையில காட்டணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே வச்சு 3002 பேரை தூங்க வைக்கிற வேலையை அவர் பார்த்துக்குவாரு. ஒருத்தவனு கண்ணை திறக்க விடாம கண்ணை மூடி வைக்கிற வேலையை அவர் பார்த்துக்குவாரு. அயர்ந்த நித்திரையை கொடுத்துருவாரு. நல்லா தூங்குனாங்க பாருங்க, 3002 பேரும் அவங்க வாழ்க்கையில் தூங்காத தூக்கத்தை நல்லா தூங்குனாங்க. கொசு கடிச்சிருக்கலாம், பூச்சி கடிச்சிருக்கலாம், எதுவும் எழுந்திருக்கல பாருங்க, நல்லா தூங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை செய்வார். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில் நம்பி இறங்க. அதெல்லாம் பெருசுன்னு நினைக்காதீங்க. உள்ள போனால் திரும்பி வருவனா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவது உண்மையானால், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மையானால் நம்பி இறங்கிடுங்க. பாருங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். இங்கே பாருங்க, யாக்கோப்பு 2:17 பார்க்குறோம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்குங்க. பாருங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிரியைகளை காட்டாமல் இருந்தோம்னா அது செத்த விசுவாசம். இங்க பாருங்க, செத்த விசுவாசம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு கிடக்காதீங்க. சில பேர் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, செத்து போன விசுவாசத்தை வச்சு நான் சுதந்திரிச்சிடலாம், ஆண்டு எனக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருவாரு, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. வசனம் என்ன சொல்றேன்னா, எப்பா செத்த விசுவாசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. இங்க பாருங்க, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பிரதர், செத்து போன விசுவாசம் உங்க வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. அது உயிரோட இருந்தால் தானே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்க என்ன செய்றீங்க, விசுவாசிக்கிறோம் ஆனா கிரியைகளை காட்ட மாட்டோம். எனக்கு கிரியைகளை காட்டுறது கஷ்டம் இல்லை பிரதர், விசுவாசிக்கிறது ஈஸி. நான் சும்மா விசுவாசிக்கிறேன்னு அதான் பவுல் சொன்னா பார்த்தா, விசுவாசத்தினாலே நல்ல போராடின. விசுவாசம் என்றாலே அது ஒரு போராட்டம் தான், போராடித்தான் நாம் ஆக வேண்டும். அத என்னன்னா, நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், நமக்கு கொஞ்சம் பயம். ஏன்? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டவரை நம்புறது இல்லை. விசுவாசிக்கிறது பெரிய காரியம் இல்லை, விசுவாசத்தை கிரியைகளில் காட்டுவதுதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதான் அடுத்த வசனம் சொல்லுது, 19வது வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான்,
பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எங்கப்பா, பிசாசும் விசுவாசிக்குது, நானும் விசுவாசிக்கிறேன், அதுல விஷயம் கிடையாது. இங்க என்னன்னா, நான் என் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை நான் கிரியைகள்ல காட்டணும். தாவீது காமிச்ச மாதிரி காட்டணும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காட்டின மாதிரி காட்டணும், தானியேல் காட்டின மாதிரி காட்டணும், எஸ்தர் காட்டின மாதிரி காட்டணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காட்டின மாதிரி காட்டணும். பாருங்க, ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் தாங்கள் ஆண்டவரை விசுவாசித்ததோடு மாத்திரம் நிறுத்தவில்லை. அவர்கள் விசுவாசித்து தங்கள் கிரியைகளில் காட்டி ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும், கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. நாடுகளை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சின்ன லேண்ட் வாங்குறதுக்கே ஆண்டவர்கிட்ட ஏகப்பட்ட முறையீடு செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு பயங்கரமான விசுவாசம், அதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு போராட்டம் போராட வேண்டியது இருக்கு. நம் தேவன், என்னை கேள், நான் உனக்கு தேசங்களை, நாடுகளை தருவேன் சொன்னார். இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நாடுகளை பகிர்ந்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில எல்லாம் 12 கோத்திரங்களுக்கும் நாடுகளை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், நகரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் அப்படி இருக்கணும். பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று உனக்கு தெரியாதாப்பா, நீ அறிய வேண்டும். பாருங்க, ஒரு பணம் செத்து கிடக்குது, வெறும் பாடி இருக்குது. அந்த பாடியால, அந்த செத்து போன பணத்தினால, அந்த சரீரத்தால, அந்த செத்து போன மனுஷனால உங்களுக்கோ எனக்கோ ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அந்த சரீரத்தினால நான் ஏதாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்கள. இதுக்கப்புறம் அந்த பணம் ஏஞ்சி ஏதாவது ஒரு காரியம் நமக்கு செய்யும், அதனால் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு நன்மை கிடைக்கும் நினச்சா, சி என்ன பிரதர் இப்படி பேசுகிறீங்க, அந்த உடம்பு செத்து போச்சு, அந்த மனுஷன் இதுக்கப்புறம் ஏஞ்சி எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு கேட்பீங்களா? அதே மாதிரி தான் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய செத்து போன விசுவாசம் உங்களுக்கு எதையும் கொடுக்காது. அந்த உங்களது செத்து போன விசுவாசத்தினால் நீங்கள் எதையும் சுதந்திரிக்க முடியாது. எதையா செத்து போன விசுவாசம்? கிரியைகள் இல்லாத விசுவாசம் தான் செத்து போன விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வருஷ கணக்கில் இந்த செத்து போன விசுவாசம் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம் பிரதர், எனக்கு ஆண்டவர் செய்வார் பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க களத்தில் இறங்க வேணும். அவிசுவாசத்தை கிரியைகளை காட்டி, ஆண்டவர் எனக்கு சேர்த்து வச்ச இந்த சொத்துக்களை நான் அள்ளிக்கொள்ள வேண்டும், சுதந்தரிக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, ஜேம்ஸ் 2:26 பார்க்குறோம், ஆவி இல்லாத விசுவாசம் அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. 2:26 சொல்லாதே அப்பா, இந்த ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், செத்து போன விசுவாசத்தை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, செத்த விசுவாசத்தை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, கிரியைகள் உள்ள விசுவாசத்தை நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நிறைய பேர் உங்க வாழ்க்கையை பல வருடங்கள் சீரழிச்சிட்டீங்க, பல வருடங்கள் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய விசுவாசம் நல்லா செக் பண்ணீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னா அதை நான் கிரியைகளில் காட்டுறேனா? கிரியைகளில் நான் காட்டலனா, நான் நம்பி என் கிரியைகளில் நான் காட்டலனா என் விசுவாசம் செத்ததான, செத்து போன விசுவாசம். செத்த விசுவாசத்தினால எனக்கோ என் ஊழியத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏங்க பிரதர் நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்னாலையும் பிரயோஜனம். நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்குது, பிரதர் என்னால் எனக்கே பிரயோஜனம் இல்லை, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றீங்க. அதான் வசனம் சொல்லுது அழகா. இதான் 2:14 பார்த்தோம், என் சகோதரர் ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஓ விசுவாசம் கிரியை செய்யலனா அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது யாக்கோபு 2:14 தெளிவாக சொல்லிடுச்சு. நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் என்ன, பிரதர் என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை பிரதர், என்னால் எனக்கும் பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரதர் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வந்துச்சுன்னா, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் காட்டல. வசனமே சொல்லுது, உன் விசுவாசத்தை கிரியையை காட்டலன்னா உன்னால் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுது.
பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம விசுவாசத்தை கிரியைகளில் காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது. எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சும்மா ஏசப்பா ஏசப்பா அவங்கள நேசிக்கிறேன், கர்த்தாவே கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கிறேனா? இல்லை. வசனம் என்ன சொல்லுது? எப்பா நீ விசுவாசம், அவர் மேலே நீ விசுவாசம் இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு நீ பிரியமாகவே இருக்க முடியாது. இந்த வசனம், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமா, நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுமா, தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கணும்னா எனக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை நான் கிரியையில் காட்டணும். ஆண்டவர் கிளாப் பண்ணுவார். ஹாஹா சூப்பர் சூப்பர் சூப்பர், என் புள்ள வாயில் வடை சுடுற பிள்ளையா இல்லைப்பா, களத்தில் இறங்கி கலக்கிற பிள்ளையா இருக்குன்னு கை தட்டுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின எல்லா வாக்குத்தத்தங்களையும் விசுவாசிக்கிறதுனால நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. நம்ம செத்த விசுவாசத்தை வைத்து நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. கிரியைகள் உள்ள விசுவாசத்தை வைத்தால் தான் நாம் சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் விசுவாசித்து கிரியைகளில் அதில் காட்டியிருப்பீங்க, அதனால தான் அதை நீங்கள் சுதந்திரிச்சிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் சுதந்திரிக்காத ஆசீர்வாதங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் விசுவாசிச்சுட்டு விசுவாசத்தோடு நிறுத்திருப்பீங்க, அதில் கிரியைகளை காட்டியிருக்க மாட்டீங்க, அதனால தான் நீங்கள் சுதந்திரிக்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளை நாமே நிதானித்து பார்க்கணும். பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நம் விசுவாசத்தை கிரியைகளில் காட்டும் போது எந்தெந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இல்லையோ, நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல விசுவாசத்தை காட்டுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து அறிக்கை செய்து அதை சுதந்திரிப்பதற்கான வழியை பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியில், விசுவாச வழியில் பயணித்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். என் லைஃப்பில் ஒரு ஆசை என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்கிறது, ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்தவனாய் இந்த பூமியில் நான் வாழ்ந்து முடிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் பேசின இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வேதத்தில் நீர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர், நாங்கள் தான் அனுபவிக்காமல் இருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கிரியைகளில் காட்டி இந்த வாக்குத்தத்தங்களை அள்ளிக்கொள்ள அனுபவிக்க, நாங்கள் அனுபவித்தது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு, நாடுகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடத்துகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாற, நாங்கள் வார எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, அர்ப்பணிக்கிறோம். உங்கள் வார்த்தைகளுக்கு, உங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏசப்பா. உங்கள் கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நாங்கள் அனுபவிக்காமல் இருப்பதே எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த சொத்தை அந்த பிள்ளை அனுபவிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைக்கு அது அவமானம். இன்றைக்கும் அதே தான், எல்லாவற்றையும் நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்க, நாங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு அவமானம், அது உங்களுக்கு அவமானம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை கிரியைகள் காட்டி அனுபவிக்க ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாமே மாறப்போகுது. அதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், பிரியமானவர்களே எல்லாமே மாறப்போகுது, எல்லாம் மாறும். நீங்கள் விசுவாசித்து உங்கள் கிரியைகளில் விசுவாசத்தை காட்டும்போது எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும். எவ்ரிதிங் சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே மாறிவிடும், எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். தரித்திரம் மாறிவிடும், நோய்கள் மாறிவிடும், குறைகள் மாறிவிடும், போராட்டம் மாறிவிடும், கடன் பிரச்சனை மாறிவிடும். எல்லாமே மாறி ஆசீர்வாதமாக சந்தோஷம், சமாதானம், செழிப்பான வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, விடுதலையான வாழ்வு, அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.